ஆண்டவா, எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. வணக்கம் மக்களே. ஆக்சுவலி இது பார்ட் 2 வீடியோ. நீங்கள் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களால் ஓரளவு கனெக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனாலும் ஜலகாம்பாறை ப்ளஸ் முருகன் கோயில் அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அருவியில் அழகாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ அங்கேருந்து பார்க்கை சுற்றி பார்த்துட்டு நாம் இப்போது கோயிலுக்கு போகலாம். ஸோ நமக்கு கோயில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், முருகன் கோயில். ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி வினை தீர்க்கும் விநாயகர் அவர்கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் டைம் இங்கே ஒரு பாம்பு நான் பார்த்தேன். திருநீர் ஏதாவது வச்சுருக்காங்களா? கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டேன். திருநீர் இல்லை, சந்தனம், சாரி மஞ்சள். இந்த கோயிலோட தல வரலாறு பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு நினைக்கிறேன். ஏலகிரி மலையின் தெற்கே நீர் அருவியுடன் கூடிய இயற்கை எழில் மிகுந்த ஜலகாம்பாறையில் பல்லாண்டுகளுக்கு முன் திருப்பதி வெங்கடேச பெருமாளின் பாதம் படிந்த இடம் என்றும் சித்தர்கள் வாழ்ந்த உறைவிடமாகவும் இருந்ததாக இத்தலம் பிற்காலத்தில் சிவலிங்க திருமேனி வடிவமைப்பில் முருகன் கோயிலுடன் மிக சிறந்த ஞான திவ்ய தலமாக விளங்கும் என்றும் ஞான யோகிகளாலும் அருள்வாக்காலும் தெரிய வந்தது. இப்புனித தீர்த்தத்திற்கு திருமால் முருகன் தீர்த்தம் என்று பெயர். தலவிருட்சமாக அத்தி போற்றப்படுகிறது. இங்கு ஓர் ஒப்பற்ற ஆலயம் அமைய தவயோகிகள் மற்றும் சமய சான்றோர்கள் பெருமுயற்சி மேற்கொண்டனர். அதனால் வேல் ஸ்தாபிதமும் வேல் மண்டபமும் சிவலிங்க வடிவமுடைய கூடிய ஸ்ரீவள்ளி தேவசேனா வேல்முருகன் திருக்கோயில் ஒன்றும் திருவருளால் தோற்றம் பெற்றன. மேலும் இங்கு ஓம்கார மண்டபம் அமைத்து இதனை ஞான யோகஸ்தலமாக விரிவாக்க திருப்பணி வேலைகளும் நடைபெற்று வருகின்றன. இதுவே தலவிருட்சம். அத்தி. கோயில் திறந்துருக்காமா? வேல் ஸ்தாபிதம். அந்த அருவியோட சவுண்டு கேளுங்க.
நம்ம கீழே வந்துட்டோம். இதுதான் திருமால் கோயில். ஸோ நம்ம இங்கேருந்து திருப்பத்தூர் போயிட்டு ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்கூலெல்லாம் பார்த்தாச்சு. காலேஜை பார்க்கலன்னா எப்படின்னு சொல்லிட்டு திருப்பத்தூரில் போயிட்டு காலேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நக்படியான் ஸ்வீட்ஸ்ன்னு ஒரு கடை இருக்குது, அங்கே ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சீனு பால் கடை, அங்கே பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது போக முடியுமான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணுறேன். திருப்பத்தூரில் எங்கள் பெரியம்மா இருக்காங்க, ஸோ அவங்களையும் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு அங்கேருந்து நரசிங்கபுரம் போயிட்டு நாளைக்கு பெங்களூர் ஏர்லி மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் எழ முடியுமோ எழுந்துட்டு நம்ம பைக்கில் பெங்களூர் கிளம்பலாம். ஸோ மார்னிங் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். கிளம்பியாச்சு. ஸோ நம்ம ஆலங்காயம் ரீச் பண்ண போகிறோம். வாணியம்பேடியில் ஒரு 2 நிமிஷம் நிறுத்திட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வண்டி எடுத்தேன். ஸோ சைட் ஸ்டாண்ட் போடாமலே போயிட்டுருந்தேன். ஒரு ஃப்ரெண்டு பின்னாடிருந்து வந்து சொன்னார். ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கிருஷ்ணகிரி ரீச் ஆகிட்டேன். கிரி அப்படின்னா என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம ட்ரிப்பு இதோட முடிஞ்சது. நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வாழ்க வளமுடன்.